This video is sponsored by Vimont. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தியேட்டரில் உட்கார முடியலையாமே. தக் லைஃப் படம் ட்விட்டர் ரிவ்யூ சொன்னது என்ன? இதை பாருங்கள். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் வெளியானதில் இருந்து கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. படத்தில் விஷுவல் மற்றும் நடிகர்களின் நடிப்பு பாராட்டப்பட்டாலும் ட்விட்டர் விமர்சனம் உள்ளிட்ட சமூக வலைத்தள விமர்சனங்களில் ஒரு சிலர் அதிருப்தியை தெளிவுபடுத்தி வருகின்றனர். குறிப்பாக படத்தின் முதல் பாதி மிகவும் மெதுவாக நகர்வதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளார். கதையை சொல்ல அதிக நேரம் எடுத்துக்கொண்டதாகவும் தொய்வான திரைப்பதையை அனுபவத்தை கொடுத்ததாகவும் சிலர் கூறியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு வேகம் எடுத்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று அவர்கள் கருதினர். திரைக்கதையில் ஆழம் மற்றும் உணர்வுபூர்வமான இணைப்பு இல்லை என்று ட்விட்டர் பணியர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். சிறந்த நடிகர்கள், சிறந்த விஷுவல், சிறந்த நடிகர்கள், ஆனால் கதை எங்கே என்று ஒரு பயனர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சிலர் கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஸ்டைல் மற்றும் நடிகர்களின் நட்சத்திர அந்தஸ்தை மட்டுமே நம்பியிருப்பதாக குறை கூறியுள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மானின் இசை பலரால் பாராட்டப்பட்டாலும் ட்விட்டர் ரசிகர்கள் சிலருக்கு அது அதிருப்தி அளிக்கவில்லை. பாடல்கள் மனதில் நிற்கவில்லை என்றும் பின்னணி இசை சில இடங்களில் மீண்டும் மீண்டும் வருவதாகவும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் சிம்பு மற்றும் கமலஹாசன் ஆகியோரின் நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. மொத்தமாக தக் லைஃப் ஒரு தீர்ப்பு பார்வையாளர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஆக மொத்தத்தில் தக் லைஃப் திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. விஷுவல் மற்றும் நடிகர்களின் நடிப்பு பாராட்டப்பட்டாலும் திரைக்கதை மற்றும் இசையில் சில குறைபாடுகள் இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். படம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியில் சிறப்பாக இருந்தாலும் திரைக்கதை மற்றும் கதை சொல்லும் விதத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். தியேட்டரில் உட்கார முடியவில்லை என்பதே ட்விட்டர் ரசிகர்களின் பலரின் கருத்தாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.